வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் ஓமப்பொடி செய்ய போகிறேன். இதுக்கு 1 டீஸ்பூன் ஓமத்தை ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு 5 பல் பூண்டு, இது வேணும்னா போட்டுக்கலாம். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இந்த வாசம் பிடிச்சா உங்களுக்கு போட்டுக்கோங்க, இல்லைன்னா வெறும் ஓமத்தையும் கூட அரைச்சி நல்லா வடிகட்டிட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 1 கப் எடுத்துருக்கிறேன். 1/4 கப்பு அரிசி மாவு, இது இடியாப்ப மாவு தான். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உருக்கின வெண்ணெய் சூடாக ஒரு டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இப்போ இது கூட ஆயில் 1 ஸ்பூன் நல்லா சூடாக காய்ச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலந்துக்கலாம். நல்லா கையிலே கலந்துக்கலாம். சூடாக இருக்கும், அதனால தான் ஃபஸ்ட்டு கரண்டியில் கலந்துட்டு இப்போ கையிலே கலந்துக்கலாம். இப்போ நல்லா இப்படி கையில் மசிச்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி நல்லா பிடிச்சி விடணும். பிடிச்சா அப்படி பிடிக்கிற வரணும், உதுக்கிற வரணும். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி மாவாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆயில் காய்ச்சி கூட ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற ஓமத்தை ஊற்றிடலாம். இப்போ அரைச்சி வச்சதெல்லாம் ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சப்பாத்திக்கு மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு இப்போ நல்லா பிசைஞ்சிக்கணும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் தடச்சிக்கோங்க. இப்படி இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ ஆயில் காய வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் இடியாப்பம் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி புளியறது எடுத்துக்கோங்க. முறுக்கச்சில் இருந்தாலும் அதுலேயும் இடியாப்பம் புளியறது இருக்கும், அது கூட எடுத்துக்கோங்க. உள்ளேயெல்லாம் நல்லா ஆயில் தடவி வச்சுருங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். பிசு பிசுன்னு ஒட்டினா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். காஞ்சிருச்சு. அடுப்பை ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, மீடியமாக கொஞ்சம் வைங்க. ரொம்ப சிம் பண்ணுறாதீங்க. இப்போ இப்படி சுற்றிக்கலாம். பார்த்து இப்படி சுற்றி நல்லா இப்படி சுற்றணும். ஒரு பக்கம் அப்படியே வேகட்டும், உடனே திருப்ப வேண்டாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததை திருப்பி போட்டுக்கலாம். சீக்கிரம் வெந்துடும். இந்த சத்தமெல்லாம் அடங்கட்டும். நல்லா வெந்துருச்சுன்னா இப்போ பாருங்கள், இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம்.
இப்போ இன்னொன்று போட்டு பார்க்குறேன். இப்போ இன்னொன்று போட்டுடலாம். அப்படியே நல்லா சுற்றி தட்டுங்க. இப்போ எடுத்து விட்ருங்க. அப்படியே பார்த்து பண்ணுங்கள், கையில் அந்த சூடு வந்து படும், அதனால் பார்த்து படணும். இப்போ எடுத்து ஒரு பக்கம் வெந்ததுமே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வெந்துச்சு, இது சட்டுன்னு வெந்துடும். பபிள்ஸ் எல்லாம் அடங்கினது இப்படி எடுத்துருங்க. இப்போ இதே மாதிரி இன்னும் எல்லாத்தையும் போட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை நான் பொரித்து போட்டிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை பொரித்து போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இப்படியே உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தீபாவளிக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. ஓமப்பொடி எல்லாம் நம்ம வீட்டிலையே செய்யலாம். வீட்டில் செஞ்சால் உடம்புக்கும் நல்லது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஹெல்த்தியாக பார்த்து செய்வோம், நல்ல எண்ணெயில் நம்ம சமைப்போம். உடச்சி விட்டாச்சு, எல்லாம் உடச்சி விட்டாச்சு. பாருங்கள், நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இன்னும் அதிகமாக செய்யும்போது எல்லாமே அதிகம் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப டேஸ்ட்டான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.